ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்றைக்கி வந்து ரம்ஜான் தினம் மார்ச் 31. மார்ச் 31னால இன்றைக்கி ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படிவா அப்போ இப்படிப்போம் வாங்க பாய். இவன்டா ஆமாடா இவன்டா இந்த சவுக்கு சட்டக்காரன் வந்துட்டான். சொல்கிறேன் ஹாய் சொல்கிறேன். ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரம்ஜான் வீடியோ, பிரியாணி வீடியோ. இல்லைடா யார் வீட்டில்? கேமராமேன் சான், அதாவது கேமராமேன் சான் வீட்டில் சாஜ் அண்ணா வந்து செய்ய போகிறாரு. ஸோ சாஜ் அண்ணா கூட சேர்ந்து சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. அப்புறம் நீங்களும் அதை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்கள் செய்யும்போது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ. இந்த வீடியோ வந்து ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் வீக். ஷான் நீ வந்துரு கேமராக்குள்ள. ஹாய் சொல்லு. ஹாய். ஷான் வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது சைன் வா. இவர் தான் நம்ம சாஜ்னா. ஆனா எதுக்கு ரம்ஜான் செலிப்ரேட் பண்றோம்? ரம்ஜான் வந்து நாங்கள் 30 நாள் வந்து நோன்பு இருப்போம். அந்த நோன்பு இருந்து அந்த 30வது நாள் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அந்த நோன்பு இது பண்ணி நோன்பு வைக்காமல் எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா இதில் இது பண்ணுவோம். இது பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எங்கே வேலை செய்யுங்க? என் பேர் ஷாஜு. நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து சமையல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டரு, வீட்டு ஃபங்க்ஷனு, கல்யாண ஆர்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் எடுத்து ப்ளஸ் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு எதாவது ஃபங்க்ஷன்னாலும் அண்ணா எடுத்து பண்ணுவார். அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருப்பேன். அதை பார்த்து அண்ணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அண்ணா கூட தான் சமையல். ரெண்டு கையில் பிடிச்சானே என் கை நடுங்குது. A few moments later. அதாவது ஏன்டா மைக் வாய் கூட விடுறேன். நான் வந்து வளர்ந்தது சொல்லாமல் இங்கே தான் கோதையர் தான். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் படித்தது வந்து ஒரு 10th வரைக்கும் ஹிந்து ஸ்கூல் விஸ்வசாந்தியில். அதுக்கப்புறம் 11th 12th வந்து கிறிஸ்டின் காலேஜுமே கிறிஸ்டின் காலேஜ். ஆனால் பக்கத்து வீடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னுமே எனக்கு தெரியாது, 5 வாட்டி தொழுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த 5 ஒவ்வொரு பேர் என்னன்னா துபை தொழுகைன்னு வாங்க, மத்தியானம் லொஹர், ஈவினிங் 5 மணிக்கு வந்து அசர் தொழுகைன்னு சொல்லுவாங்க, 6 மணிக்கு வந்து மகரிப், சாயந்தரம் நைட்டு வந்து இஷா தொழுகை, 5 நேர தொழுகை. இப்படி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பெரிய வெங்காயம் போட்டுருக்கு. இப்போ வந்து உப்பு தேவைக்கிழமை உப்பு போட்டுக்கலாம். அதாவது உப்பு எடுத்து போடுறோன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடும். ஓகே, அது அந்த சீக்கிரட் மசாலான்னு சொல்லுவீங்களா, போடுவீங்களா? போட்டாண்டா நங்கூரத்தை மசாலா போடுவோம். அது வந்து என்ன மசாலான்னு சொல்ல வரும், அது சொல்ல வேணாம். சீக்கிரட் மசாலா அது இருக்கு, போடுவீங்க. வட போச்சே.
இஞ்சி பூண்டு விடுது. இஞ்சி பூண்டு வருது. இது இஞ்சி பூண்டு இப்போனா எவ்வளோ கிலோண்ணா செய்றீங்க இது? இது 5 கிலோ செய்கிறோம். 5 கிலோ செய்றீங்க. 5 கிலோக்கு 400 கிராம் இஞ்சி, ஒரு 1/2 கிலோ பூண்டு. இங்க பாருங்களேன், எண்ணெய் இப்படி தழும்பு தழும்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த எண்ணெய் வந்து தழும்பு தழும்பு நிற்கும் போது பார்க்கும் போதே நல்லா இருக்கும். வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டோம். அந்த சீக்கிரம் மசாலா ஆமாம், அது காட்டுறான். தேவையான அளவு போட்டு திறக்கும் போதே வச்சு வருது. இப்போ போட்டுட்டோம்னா தண்ணி ஊற்றிட்டு போட வேண்டாம், தேவையில்லை. இந்த வீடியோ என்னன்னா எங்க சேனல் செய்யற முதல் பெரிய வீடியோ. பெரிய வீடியோனா எப்படி சொல்றது, சமையல் வந்து குவான்டிட்டி அதிகம் பண்ணியிருக்க சமையல் வீடியோ, குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி. வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும், புளிப்பு கொடுக்கும், புளிப்பு தன்மை லைட்டாக கொடுக்கும். லெமன் போட தக்காளி, அப்ப இது போட்டு லெமன் போட தயிர் போடலாம். லெமன் கண்டிப்பாக போடலாம். லெமன் எடுத்து போடலாம். அரிசி வந்து உடையாமல் கிடைக்கும். அரிசி உடையாம இருக்கு. அரிசி உடையாமல் கிடைக்கும் நமக்கு சாப்பிடணும். கிலோ ஒரு பாத்திரத்துக்கு 1.5 லிட்டர். 1.5 லிட்டர்னு சொல்ல முடியாது. பாத்துங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க சீட் தெரியுது, நீ மூடு. 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். அப்போ மொத்தம் 6 லிட்டர் தண்ணி ஊற்றி 6 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஓகே. ஓகே அண்ணா, இது வந்து இப்போ வந்து மேலே வந்துட்டு நீங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டுருவீங்க. அரிசி அவ்வளோதான். இப்போ கொதி வந்தோடனே வந்து சிக்கன் பிரியாணிக்கு எப்பவுமே வந்து கொதி வந்தோடனே அரிசியை போட்டுருணும். இந்த கொப்பளிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கும், தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும். பாயில் வரும்போது அரிசியை போட்டுடணும். ஓகே. அரிசியை போட்டுட்டோம்னால சிக்கன் பீசஸ் எல்லாம் நமக்கு வந்து உடையாம கிடைக்கும். நல்லா கொதிக்கு இதுலேயே வேக விட்டுட்டோம்னா தம்மில் வேகும் போது என்ன ஆகும்னா பீசஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இல்லாம அது அவங்க முதல் விளாக் போடுறதுனால அதனால நோம்பு 30 நோம்பு வச்சுட்டாங்களா, அதனால கொஞ்சம் தயாரா தான் இருக்கும். எங்க இருக்கு பாரு. லெமன் புளிஞ்சு வச்சிட்டீங்க ஏற்கனவே. லெமன் புளிஞ்சு. ஓகே. உப்பு போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல 2 தடவை. இப்போ 10 நிமிஷம் இது வந்து கொதிச்சுட்டு தண்ணி லைட்டாக கம்மியாகணும்னா அது எப்படி பார்ப்பீங்க தண்ணி எப்படி கம்மியாச்சுன்னு? இதுலேயே தெரியும். ஓ, இது இந்த டார்க்கா இருக்கிறது எண்ணெய். அது கீழே தண்ணி. இப்போ இது விறகடுப்புல பண்ணும்போது இது மூடிட்டு அதுக்கு மேல விறகு போட்டு விறக போட்டுருவோம், தம் போடுறோம். இப்போ அடுப்புல போகும்போது அடியில் ஒரு சின்ன தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து இதை வச்சு மேலே ஏதாவது வெயிட் ஏதாவது வச்சுருவோம். தண்ணி ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சுருவோம். அடியில் தோசைக்கல் வச்சுருவீங்க? தோசைக்கல் வச்சுருவோம். டைரெக்டாக இது பண்ணும்போது அடி பிடிக்கும், அடியில் சாப்பாடு வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து சிக்கன் மட்டும்தான் ஆர்டர் எடுத்து பண்ணீங்களா? மட்டன், பீஃப், கிரேவிஸ் கூட? வெஜ்ஜில் எல்லா ஐட்டமும். பிரியாணி மட்டும் தானே இல்லை வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே? சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு. அது இப்போ வெஜிடேரியன்னா என்னென்ன நீங்கள் நார்மலாக டிஷ் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, அந்த மாதிரி. கூட்டு பொரியல், அவியல், அதெல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குது. வடை, பாயாசம். அப்புறம் மீலுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு மீலுங்கும் போது ஒரு எல்லா ஐட்டமும் இப்போ பாயாசம், வடை, பாயாசம் எல்லாம் போகும்போது ஒரு 130 சார்ஜ் பண்ணுவோம். ஒரு மீல் 130 கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துடணும். டெலிவரி சார்ஜும்? டெலிவரி சார்ஜ் அது நம்ம ஆட்டோலேயே கொண்டு போய் நம்ம ஆட்டோவில் ஆட்டோவில் கொண்டு போய் கொடுத்துருவோம். எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்? நம்ம ஆரம்பிக்கும் போது 12 இருக்கும். 1/2 மணி நேரத்தில் ஆயிடுச்சா? 12 இருக்குல்ல, 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சோம்.
இப்போ நம்ம இதுங்கும் போது கம்மிங்கும் போது சீக்கிரமா ஆனியன் எல்லாமே குக் ஆயிடும். ஓகே ஓகே. வந்து லைட் கம்மி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எண்ணெய் ஃபுல்லாமே இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து மேலே வர வர தளபதி மாட்டேன். எடு எடு எடு. அடியில பார்த்தீங்கன்னா தோசை கல். இங்க எடு, கேமரா இங்க எடு. ஒன்றும் சான் ஒரு வேலை பண்ணான், அதனால வந்து வேலை. தோசை கல் அடியில் வச்சாங்க, அதை எடுக்காம விட்டு. ஒரு கூட தண்ணி எடு. இப்போ தண்ணி எதுக்கு வைக்கிறீங்கண்ணா? தண்ணி மேலே வந்து மேலே சூடா இருக்கு, ப்ரெஷர் வந்து வெளியே போகாம இருக்கு. இப்போ குக்கருக்கு மூடி போடுறோம்ல, குக்கரும் போது மூடி போட்டு வெயிட் வச்சிருவீங்க. வெயிட் வச்சிருவோம். இது பத்தாதுப்பா. இது வச்சா இது ஆகாதாண்ணா? ஒன்றும் ஆகாது. ஒரு தண்ணியோட தான் இருக்கு. இது உருகாது அடி, இதெல்லாம் பிளாஸ்டிக் தானே? தண்ணியோட தானே வைக்கிறோம். ஓ, எம்டி பிளாஸ்டிக் வைக்கும் போது உருகும், இது உருகாது. ஓகே ஓகே. இது வந்து வெயிட்டுக்காக அமுத்தி பிடிக்கணும், அந்த ஆவி வெளியே வராம இருக்கிறதுக்கு. நான் தண்ணி வைப்பீங்கன்னு என்ன நினைச்சேன்னா, ஒரு இதுல வச்சிருக்கீங்க, சட்டியில தண்ணி வச்சிருக்கீங்க, அது சூடானதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இது நம்ம வந்து கேஸ்ல போட்டிருக்கனால அடுப்புலங்கும் போது கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல தம்மு உடைச்சிடலாம். ஆனா இது வந்து நம்ம கேஸ் அடுப்புல செய்யறதுனால ஒரு 1/2 hour. இப்போ டைம் வந்து 12:45. 12:15 ஆரம்பிச்சோம். இப்போ 12:45 தம் போட்டாச்சு. ஒரு 1 மணி 1:10 ஒரு அரை மணி நேரம் 1:15 தம் உடைச்சு. இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல இருக்கு. லோ ஃப்ளேம்ல இருக்கு, டெட் ஸ்லோல இருக்கும். மெதுவா அது ஹீட் இதாகி அந்த ஆவி உள்ளே